Hi Tamila, 12th standard chemistry first midtermக்கு அதிகமாக ரிப்பீட் ஆன டாப் 10 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்கள் லாஸ்ட் 6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்ததுலாம். ஸோ நம்ம கொடுக்குற கொஸ்டின்லாம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு தெரியணும்னா நம்ம லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டடி பிளான் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் மட்டும் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் டீட்டெயில்டாக நம்ம கொடுத்த கொஷின் எவ்வளோ வந்தது ப்ளஸ் எவ்வளோ மார்க் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அது நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டே ஈஸியாக்கிடலாம். எந்த சப்ஜெக்ட்லையும் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் 90 கம்மியாக வந்து வராது மார்க். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் 1 அதிகமாக ரிப்பீட் ஆன 5 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, derive the integrated rate law of zero order reaction. Very important question. 7 times கேட்டிருக்காங்க. இப்போ நான் காமிச்ச கொஸ்டின் பேப்பரில் 7 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின். லெசன் 7ல் கொஸ்டின் நம்பர் 3 இது. ஸோ கொஸ்டின் நம்பர்லாம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் அடிஷ்னலாக சேஃப்டிக்காக ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சேர்த்து பார்த்துக்கோங்க. இது புக் இன்சைட் கொஸ்டின். ஸோ இங்கிலீஷ் மீடியம்க்கு பேஜ் நம்பர் 212 இருக்கு இந்த கொஸ்டின். தமிழ் மீடியம்க்கு வந்து 236ல் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 7.5.1 இந்த செக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கும். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் புக் பேக் தான். கொஸ்டின் நம்பர் 3 லெசன் 7ல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்குலேட் த பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஸ்சி எஃப்சிசி பிசிசி அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க. இந்த இயர் 99.9% வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்திருந்தது. பட் இதில் 3 இருக்கு, ஏதாவது மாற்றி மாற்றி கேட்பாங்க. எஸ்சி எஃப்சிசி பிசிசி. பிசிசி வந்து புக் பேக் கொஸ்டின் 6 டைம்ஸ் ரிப்பீட்டட். இதில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் வரும். 6 வாட்டி கேட்டிருக்காங்க லெசன் 6ல். பிசிசி கொஸ்டின் நம்பர் 14. இதில் வந்து நெக்ஸ்ட் எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 192 வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கு, 212 வந்து தமிழ் மீடியமுக்கு. இந்த எஃப்சிசி வந்து 6.6.3 இந்த செக்ஷனில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சம் மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 3 அதே மாதிரி டிஃபெக்ட் பேஸ் பண்ண கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். 6 டைம்ஸ் ரிப்பீட்டட் லெசன் 6ல். எக்ஸ்பிளைன் ஸ்காட்டி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். டோட்டலாக 4 டிஃபெக்ட் இருக்கும். அதில் இந்த 2 டிஃபெக்ட் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9ம் கொஸ்டின் நம்பர் 24ம் தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் சேம் கொஸ்டின் நம்பர் தான். ஓகேவா? இது கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். 5 டைம்ஸ் ரிப்பீட்டட் லெசன் 1 கொஸ்டின் நம்பர் 13. தமிழ் மீடியமுக்கு அதே தான், இங்கிலீஷ் மீடியமுக்கும் அதே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். 5 டைம்ஸ் ரிப்பீட்டட் lesson 2 question number 8. Next question number 6, write Arrhenius equation and explain the terms involved. 5 times repeated lesson 7 question number 14. Next question number 7, explain the method of froth flotation. இது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 1ல் 4 வாட் ரிப்பீட் இருக்கு. இது வந்து புக் பேக் கொஸ்டின் கிடையாது, புக் இன்சைட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 4 ரெண்டு பேருக்குமே பேஜ் நம்பர் 4ல் தான் இருக்கு. செக்ஷன் வந்து 1.2.2 செக்ஷன் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, ரைட் அ நோட் ஆன் ஜியோலைட்ஸ். 4 டைம்ஸ் ரிப்பீட்டட் லெசன் 2 கொஸ்டின் நம்பர் 14. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. பப்ளிக் எக்ஸாம் 2 இயர்ஸ் முன்னாடி கேட்ட மாதிரி ஞாபகம் கேட்டிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி சொல்கிறேன். 4 டைம்ஸ் ரிப்பீட்டட் லெசன் 7 கொஸ்டின் நம்பர் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, 11th லெசனில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால் பேஸ் பண்ண கொஸ்டின்லாம் கேட்பாங்க. 11th லெசனில் டீட்டெயில்டாக செப்பரேட்டாகவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். இதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் வந்து ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்ற கொஸ்டின். இது வந்து புக் இன்சைட் கொஸ்டின் தான். 4 டைம்ஸ் ரிப்பீட்டட் லெசன் 11 பேஜ் நம்பர் 117 வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கு, பேஜ் நம்பர் 124 வந்து தமிழ் மீடியமுக்கு ஸ்வான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நான் டாப் 10 சொன்னேன், இன்னும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 11, எக்ஸ்பிளைன் கோப்ஸ் ரியாக்ஷன். 4 டைம்ஸ் ரிப்பீட்டட் லெசன் 11ல். இது புக் பேக் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 12 ரெண்டு பேருக்குமே வந்து சேம் கொஸ்டின் தான். ஸோ இப்போ நான் சொன்னதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆன 5 மார்க் கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டமில் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். அது போக இதெல்லாம் பார்த்த வரைக்கும் 4 டைம்ஸ் ரிப்பீட்டட்லாம் நம்ம பார்த்துப்போம். இதுக்கப்புறம் 3 டைம்ஸ் ரிப்பீட்டட் இருக்குது, 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் இருக்குது. இது எல்லாமே டீட்டெயில்டாக சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம வெப்சைட் padira.comல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அட் ப்ரெசென்ட் வந்து நம்ம வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் 5 லெசன் அப்லோட் பண்ணியிருக்கேன். 6th, 7th, 11thலாம் இன்னும் அப்லோட் பண்ணல. அதுலேயும் நீங்கள் போய் படிச்சுக்கலாம் வெப்சைட்லேயே போயிட்டு. ஓகேவா? ஆன்சர்ஸோடவே இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் வீடியோ டியூட்டோரியலும் போட்டிருக்கேன், அது கிளிக் பண்ணி பார்த்தோம் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஈஸி ஆக்கிடலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்.